பட்ஜெட்ல 2 விஷயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது சார். ஒண்ணு அண்ணன் சீர் திட்டம், இன்னொன்னு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இதுக்கான பட்ஜெட்டும் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா இது நடைமுறையில சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. உங்க பார்வையில எப்படி சார்? இல்லை, இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க இது சாத்தியமா இருக்குமா அப்படின்னு. சாத்தியப்படுற மாதிரி அவங்க பொய்யான விஷயங்களை ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது யாருக்குமே இதுவரையும் தோணாத ஒரு விஷயத்த பட்ஜெட்டில் சொன்ன மாதிரிலாம் அவங்க பெருமை பண்ணிக்கிறாங்க. இப்போ பிறக்கிற குழந்தைக்கு தாய்மாமன் சீரு ஒரு கிராம் மோதிரம் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடுறாங்க. அண்ணன் சீரு அப்படின்றதுல 8 கிராம் தங்கமும் ஒரு பட்டு புடவையும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த அண்ணன் சீருன்றது ஏற்கனவே ஏடிஎம்கே பீரியடில் வந்தது தான். பேரை மாற்றி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். தாலிக்கு தங்கம். ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் அரசு பள்ளியில் படித்து பட்டம் பெற்ற மாணவர்கள் முதல் பட்டம் பெற்ற அந்த மாணவிகள் எதனா அந்த கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தாலிக்கு தங்கன்ற திட்டத்தில் 1 பவுன், இதே தான், இது 8 கிராம் மாற்றுறாங்க, அவங்க 1 பவுன் தங்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கே அறிவித்த திட்டத்தை இதை மாற்றி இவங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு வராங்க.